கே பெஹலே கே சாம்னே இந்த ரெண்டு வார்த்தைக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படி எந்த இடத்துல எந்த வார்த்தையை யூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கே பெஹலே இட் இஸ் யூஸ்ட் வென் ஒன் ஆக்ஷன் ஹேப்பன்ஸ் ஏர்லியர் தேன் அனதர் ஆக்ஷன் ஆர் டைம். அதாவது ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு முன்னாடி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, ஒரு விஷயம் ஒரு ஆக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடி இதை செய்ய அந்த மாதிரி சொல்லும் பொழுதுலாம் கே பெஹலே, அதாவது முன்பு முன்னதாக இப்படின்லாம் நம்ம தமிழில் சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் கானா கானே से पहले हाथ धो लो, சாப்பிட்றதுக்கு முன்னாடி கை கழுவு, ஹேண்ட் வாஷ் பண்ணு அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இந்த இடத்துல கே பெஹலே. ஸ்கூல் ஜானே से पहले ஹோம்ஒர்க் கரோ, ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஹோம்ஒர்க் பண்ணு. அப்போ இந்த மாதிரி இடத்துலலாம் நீங்கள் கே பெஹலே யூஸ் பண்ணலாம். கே சாம்னே இட் இஸ் யூஸ்டு வென் ஒன் ஆக்ஷன் ஹேப்பன்ஸ் இன் ஃப்ரண்ட் ஆஃப் அ பர்சன் ஆர் பிளேஸ். அதாவது ஒரு நபருக்கு முன்னாடியோ ஒரு இடத்துக்கு முன்னாடியோ அப்படின்லாம் நம்ம சொல்லும் பொழுது கே சாம்னே யூஸ் பண்ணணும். அதாவது எதிரில் முன்னால் அப்படின்லாம் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் மேரே கர்க்கு சாம்னே ஏக் மந்திர் ஹை, என்னுடைய வீட்டுக்கு முன்னாடி ஒரு கோயில் இருக்குது. மேரே சாம்னே சச் போலோ, என் முன்னாடி உண்மையை பேசு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. அப்போ இந்த மாதிரி சுச்சுவேஷன்லலாம் கே சாம்னே நீங்கள் யூஸ் பண்ணலாம்.